பச்சிளம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, சிகிச்சைகள் என்ன பேசலாம். டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் பச்சிளம் குழந்தைகளுக்கான சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் விவேக் அவர்களுடன். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தது சொல்லக்கூடியது மாய்ஸ்சரைசர் அப்படின்றது பயன்படுத்தலாமா அப்படின்றது கேட்பாங்க. யூஸ்வலாக தேவைப்படாது. நார்மலாக குளிக்க வச்சுட்டு குளிக்கும்போது சோப் ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். அது மாய்ஸ்சரைசர் தனியாக யூஸ் பண்ண அவசியம் இல்லை. தேங்காய் எண்ணெய் வேணால் தேய்ச்சிக்கலாம். சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா சில குழந்தைகளுடைய யூரின் நிறத்தில் மாற்றம் இருக்கலாம். அப்போ பொதுவாக அவங்க போகக்கூடிய சிறுநீர்ன்றது என்ன நிறத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை, என்ன நிறத்தில் இருந்தால் அதை நம்ம கவனிக்கணும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்து ஒரு நாள் 2 நாளில் டைப்பரில் திடீர்னு யூரின் போகும்போது ரத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க பேரண்ட்ஸ் எல்லாம். ஸோ என்ன ஆகும்னா ஒரு நாள் 2 நாள் குழந்தை யூரின் ரொம்ப குறைச்சலாக போவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த கான்சன்ட்ரேட்டட் யூரினில் யூரிக் ஆசிட்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் வெளியேறும். அது ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த டைப்பரில் பவுடர் மாதிரி கொஞ்சம் மாறிடும். ஸோ அவங்க டைப்பர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே அந்த ஒரு பிங்க் ஆர் ரெட் கலரில் அந்த இடத்துல ஒரு ஸ்டெயின் இருக்கும். ஸோ என்னவோ அவங்க பிளட்டு தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயந்துப்பாங்க. இது ஒரு நார்மலான விஷயம். குழந்தை பால் நல்லா குடிக்க அது தானாக மாறிடும். இதுக்காக பயப்பட வேண்டாம். ஒரு சில நேரம் என்னென்னா பெண் குழந்தைங்களுக்கு பிறப்புறுப்புலேருந்து கொஞ்சம் பிளட் மாதிரி வர்றதோ இல்லை ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் வர்றதோ வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அம்மாவோட ஹார்மோன்ஸ் குழந்தைக்கு போயிட்டு தான் இருக்கும் தொப்புள் கொடி வழியாக. ஒன்ஸ் நம்ம தொப்புள் கொடியை கட் பண்ணி குழந்தை வெளியெடுத்ததுக்கப்புறம் சடனாக அந்த ஹார்மோன் லெவல் உடம்புல கம்மியாகும். அப்போ என்னவோ இந்த மாதிரி வித்ட்ராலனால குழந்தைக்கு ப்ளீடிங் வரலாம், இல்லைனா ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி வரலாம். இதுவும் நார்மலான விஷயம். ஜஸ்ட் அதை க்ளீன் பண்ணி ட்ரையாக வச்சுட்டாலே போதும். ஒரு 1 or 2 வீக்ஸில் சரியாயிடும். ஒரு சில குழந்தைங்களுக்கு ரேஷஸ் அப்படின்றது வரலாம். ஒன்று டைப்பர்னால வரலாம், இன்னொரு பக்கம் கை கால்களில் கூட சில சமயம் ரேஷஸ் வரலாம். பொதுவாக இந்த மாதிரி ரேஷஸ் எதனால் ஏற்படுது? முதல் வாரங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மூக்கு நோயில் கொஞ்சம் ஒயிட்டாக ரேஷஸ் வர்றது, முகத்துலேயோ இல்லை கையிலையோ ஒரு சிகப்பு கலரில் ரேஷஸ் வர்றது காமனாக வரும். இது வரும், குழந்தைக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது. ஒரு வாரத்துக்குள்ளே தானாகவே மறைஞ்சு போயிடும். அதுக்காக தனி எதுவும் மருந்தோ ஆயின்மெண்ட்டோ அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை. ஒருவேளை அந்த ரேஷ் ரொம்ப பெருசாக இருக்குது, சீல் பிடிச்ச மாதிரி இருக்குது, இல்லை கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது பேரண்ட்ஸ்க்கு அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை டாக்டர்கிட்ட காட்டி அதை ஆலோசனை செஞ்சுக்கிறது நல்லது. குழந்தைய வீட்டுக்கு கூட்டு போயாச்சு, ஒருவேளை உடனடியாக மருத்துவரை அணுகணும் அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் அறிகுறிகள் குழந்தைக்கு இருக்கும்போது மருத்துவரை உடனே பார்க்கணும் டாக்டர்? யூஸ்வலாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தை பால் நல்லா குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு நல்லா தூங்குறாங்க, யூரின் மோஷன் நல்லா போகிறாங்க, முழிச்சிருக்க நேரம் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க. இதெல்லாமே நல்ல அறிகுறிகள். இதே குழந்தை பால் சரியாக குடிக்க மாட்டேங்கிறாங்க, அதிகமாக ரொம்ப தூங்குறாங்க, தூக்கத்துலேருந்து அவங்களால எழுப்ப முடியலை, சம்டைம்ஸ் குடித்த பால் வாந்தி எடுத்துகிட்டே இருக்காங்க, வேகமாக மூச்சு விடுறாங்க, கை காலமே ரொம்ப மஞ்சள் ஆகுது, இல்லை ப்ளூ கலரில் மாறுது, இல்லை தொப்புள் அம்பிளிக்கல் ஸ்டெம் சொல்லுவோம் அந்த சுற்றி ரொம்ப செவந்து போகுது, இல்லை ஏதாவது ஒரு அப்நார்மலாக டிஸ்சார்ஜ் வந்துட்டுருக்கு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டேஞ்சர் சிம்டம்ஸ். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெயிட் பண்ண வேண்டாம், உடனே அவங்க குழந்தை டாக்டர்கிட்ட காட்டியே ஆகணும். டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் இந்த நியோநாட்டல் கேர் அப்படின்றது எந்த அளவு சிறப்பாக செயல்படுது டாக்டர்? நம்ம இங்கே நியூபார்ன் பார்த்தீங்கன்னா ப்ரீடம் பேபிஸ்க்கு நம்ம கேர் பண்ணுறோம். 24 வீக்ஸில் 500 கிராமுக்கு மேலே பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் கேர் பண்ணுறதுக்கான வசதி நம்மக்கிட்ட இருக்குது. அது தாண்டி நம்ம ஃபோட்டோ தெரப்பி ஆகட்டும், வென்டிலேஷன் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லா ஹை கேரும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நிறமாசமாக பிறக்கக்கூடிய குழந்தைங்களும் அனாமலிஸோடு பிறப்பாங்க, ஒரு குறைபாடோடு பிறப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களை வச்சு கேர் பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட வசதிகள் இருக்குது. பிறந்த குழந்தை எந்த மாதிரி இருந்தாலும் சரி அதை கேர் பண்ணுறதுக்கான வசதி நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது.